ஒரு சின்ன பதிவு. இது எத்தனை பேர் ஏத்துப்பீங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் உங்களோட நான் சின்ன பொண்ணா இருக்கிறேன். இருந்தாலும் என்னோட சஜஷன் சொல்றேன். என்ன அப்படின்னா, நம்மளோட மாமனார் மாமியார் லேடிஸ் கிட்ட அடுத்தவங்கள்ட்டலாம் சொல்லுவாங்க, என் பையன் வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா குடிக்கவே மாட்டாங்க, இப்பதான் அப்படி குடிச்சிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்கான், என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க காரணம் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஏற்கனவே குடிச்சிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவை குறை சொல்லலாம். இந்த இடத்துல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 100% அந்த பொண்ணு தான் காரணம். நீங்க சொல்லலாம், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எல்லாம் கரெக்டா தான் இருக்கேன். கிடையவே கிடையாது. அங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு தான் அர்த்தம். அது என்னங்கிறத யோசிங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டு அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிம்மதி கிடைக்கல அப்படிங்கும்போது வெளியில 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகும்போது அந்த விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல அவங்க வந்து ஒரு ஆறுதலா ஒரு சின்னதா ஒரு பெக்கு போடுப்பா எல்லாம் சரியாயிடும்னு அங்க ஆரம்பிக்கிறது தான் மகா குடிகாரனா மாத்தி எனி டைம் வீட்டுல வந்துட்டு ஒரே திருவிழாவா இருக்கும். ஸோ இது ஒரு ரகம். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, என் பையன் ஆடின ஆட்டத்துக்கு இப்ப பொட்டி பாம்பா அடங்கி கிடைக்கிறான்ப்பா. அதை வந்து வெளியில சொல்லும் போது 4 பேர் சொல்லுவாங்க, பொண்டாட்டி தாசன் சொல்லுவாங்க, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, ஆனா அங்க சந்தோஷம் இருக்குது இல்ல, உன் புருஷன் நீ நல்லா பாத்துக்கிறதுனாலதான் உன் புருஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட வந்து அவ்வளவு சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. ஊர் உலகம் 1000 பேசட்டுங்க. நீ உன் ஹஸ்பண்ட நல்லா பாத்துக்கிட்ட அப்படின்னா நீ லைஃப்ல ரொம்ப நாள் ஏன் இளமையா கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் அந்த ஃபேஸ்ல இருக்கும். ஒரு ஆண் வந்து கெட்டு போறதுக்கும் சரி நல்லபடியா இருக்கிறதுக்கும் அந்த பொண்ணுதான் காரணம். இங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு வாதாடுவாங்க, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் அமைதியா தான் இருப்பேன், இவர்தான் ஏதாவது ஆரம்பிப்பாரு. கிடையவே கிடையாது. வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறதுனாலதான் அவங்க மனசு திறந்து போய் வெளியில போய் இந்த மாதிரி விஷயத்துல வந்து அடிக்ட் ஆகுறது. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, நம்மளோட மவுத் இருக்குல்ல, நம்ம மவுத்து அதை கொஞ்ச நேரம் அமைதியா வச்சிருந்தோம் அப்படின்னா எல்லாமே சரி பண்ணலாம். வந்துட்டு நம்ம பொண்ணுங்க வந்து எதுலயோ சாதனைப்பட்டு போறோம், நம்ம லட்சமா சம்பாதிக்கிறோம், நிறைய அவார்ட்ஸ் வாங்குறோம், அதெல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் 4 பேர் பாராட்டுறதோட முடிஞ்சிடும். ஆனா நீ சாக போற வரைக்கும் உன் கூட வாழ போறது உன் புருஷன் மட்டும்தான்.